நான் தாமா என் மக கர்ப்பமா இருக்கான்னு போய் சொல்லிட்டேன். தயவு செஞ்சு இதுக்கு என் மக மேல நீங்க கோவப்படாதீங்கம்மா. இதுல என்னைக்குமே உங்களை ஏமாத்தணும் நம்ம நினைச்சதே கிடையாதும்மா. நான் போய் சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குமா. அன்னைக்கு வீட்டுல நடந்த பிரச்சனையில மாப்பிள்ளை என் மகளை வெட்டுவேன்னு அருவாளை தூக்கிட்டு ஓடி வரும்போது எங்க மாப்பிள்ளை இவளை ஏதாவது செஞ்சிருவாரோங்கிற பயத்துலதே நான் இவன் முழுகாம இருக்கிறதா போய் சொல்லிட்டேன். அப்படி சொன்னாலாவது இவன் மேல இறக்கப்பட்டு அந்த குழந்தை மேல உள்ள பாசத்துல என் மகளை ஒண்ணும் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சதே. அந்த நேரத்துல என் மகளை காப்பாத்தணும்னு நான் அப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டேன்மா. ஆனா நான் பொய் சொன்னது தப்புதாம்மா. அதுவும் இந்த விஷயத்துல பொய் சொல்லிருக்கவே கூடாது. பெத்த தாயா என் மகளை காப்பாத்த நான் செஞ்ச ஒரு முட்டாள்தனம்தாம்மா நான் சொன்ன இந்த பொய். மத்தபடி நாங்க என்னைக்குமே உங்களை ஏமாத்தணும்னு நினைச்சதே கிடையாதுமா. எங்க எல்லாரையும் மன்னிச்சிடுங்கம்மா, மன்னிச்சிடுங்கம்மா. நிறுத்துங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இன்னும் நான் உங்களை நம்பணுமா? எல்லாருமா சேர்ந்து நாடகம் ஆடி கையும் களவுமா மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் நாங்க பொய் சொன்னதுக்கு காரணம் இருக்கு. எங்க மகளுக்கு இது தெரியவே தெரியாது அது இதுன்னு சொல்லி சமாளிக்கிறீங்களா? இப்படி ஒரு பித்தலாட்ட குடும்பத்துல சம்பந்தம் பண்ணினதுக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப வெக்கப்படுறேன். இதுக்கு மேல நீங்க சொல்ற எந்த பொய்யையும் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் இத்தனை நாள் நீங்க ஏமாத்தினதுக்கு நான் உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன். இப்பவே போய் இந்த உண்மையை என் வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் நான் சொல்லதான் போறேன். இவ வயித்துல குழந்தையே கிடையாது. எத்தனை நாளா இவ்வளவு சரி இவ குடும்பமும் சரி நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு நான் அத்தனை பேர்கிட்டயும் போய் சொல்றேன்.